ஒய் எம்பிஏ எம்பிஏங்கிறது எதுக்கு பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வை டு யூ வாண்ட் டு டூ அன் எம்பிஏ அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இருக்குது. இது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லை. அது என்ன ஆன்சர் கொடுத்தா நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது இண்டிவிஜுவலாக ஒரு எம்பிஏ எதுக்கு பண்ணும்? இப்போ யோசிக்கிறோம், அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சோம், அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு டிகிரி பண்ணி முடிச்சாச்சு, இப்போ ரொம்ப செலவழித்து ஒரு எம்பிஏவும் பண்ணோம் அப்படின்னாக்க எதுக்கு பண்ணும்? ஏன்னா டிப்பிக்கலி நம்ம ஊரில் இப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது தான் எம்பிஏ சீப்னு சொல்ல மாட்டேன், நாட் திஸ் காஸ்ட்லி. இப்போலாம் நல்ல காலேஜ் எம்பிஏ எடுத்தால் இவ்வளோ வேலை, வெரி எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ். அந்த கோர்ஸ் பண்ணிவிட்டு 2 years கஷ்டப்பட்டு படிக்கணும்னா ஏதாவது ஒரு நல்ல காரணம் இருக்கணும். ஒரு டைப் ஆஃப் இந்தியன் ஃபேமிலி அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அண்டர் கிராஜுவேஷன் வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். நான் இப்போ 10ஆவதுலேயே அப்பா நிறுத்திக்கிறேன், நான் பாட்டுக்கு வேறு ஏதோ பண்ணுறேன்னா, இல்லை ராஜா நீ படித்து முடியும் அப்புறமா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்டர் கிராஜுவேஷன் வரைக்கும் அவர் மாதிரி ஆட்டோ பைலட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எம்பிஏங்கிறது ஒரு டிசிஷன், எஸ்பெஷலி அதில் ஒரு காஸ்ட்டும் இன்வால்வாக இருக்கிறதுனால எதுக்கு எம்பிஏ பண்ணும்? எம்பிஏங்கிறது அதுக்கு என்ன பிரயோஜனம்? அது எப்படி நம்மளை மாற்ற வாய்ப்பு இருக்குது? அதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன? ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் டேஞ்சிபிள் இன்புட்ஸ் என்ன இருக்க முடியும்? தட் இஸ் அப்படியே இட் ஷேப் யூ அஸ் அ பர்சனாலிட்டி. யூ கேன் பி பயங்கர அப்படியே உங்களையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அதெல்லாம் அப்புறம் மோஸ்ட்டாக என்ன சேஞ்ச் பண்ணும்? ஒன்று பைசா, சம்பளம், சேலரி, இன்கம், அதில் ஒரு நல்ல ஜம்ப் இருக்கும். இப்போ இந்தியாவிலே டாப் 10-15 காலேஜஸ் எடுத்துக்கிட்டால் ஆவரேஜ் பே பேக்கெட் 35 லட்ச ரூபா per annum, 35 lakh per annum. இட்ஸ் லாட் ஆஃப் மணி. இப்போ நானே அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு திங் நான் அவங்களோட பேசினேன்னாக்கா உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? ஓகே, அவ்வளோ ஹை அமௌண்ட். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ இட் இஸ் ஹை. இந்த கம்பெனிஸ் ஆர் சீயிங் வேல்யூ. இவ்வளோ சம்பளம் கொடுத்து அவங்கள்ட்ட வேலை வாங்க வைக்க முடியும், அதில் நமக்கு வேல்யூ இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குது. பட் த பெஞ்ச்மார்க் ஃபார் அ குட் சேலரி அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இட் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். லாட்ஸ் ஆஃப் டைம்ஸ் அப்போ நிறைய சம்பளத்துக்காக அது பண்ணுவோமா, ஜஸ்ட் மோர் சேலரிலாம் ஒரு ரீசனாக அப்படி நினைக்கிறேன், அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. நிறையா சம்பளம் பண்ணால் நிறையா டேக்ஸ் கட்டுறீங்க, சூப்பர் கான்ட்ரிபியூஷன். ஒன்றுமே நாட்டுக்காகலாம் ஒன்றுமே பண்ணாமல் நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு நிறையா டேக்ஸ் கட்டினாங்கன்னா நாடு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவாங்க, ரொம்பவே உட்காந்து நன்றி சொல்லும். ஸோ அந்த சம்பளம்லாம் ஜாஸ்தி கேட்குறாங்கப்பா அப்படின்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லது, யார் நிறையா சம்பாதிக்கிறானோ அவன் நிறைய பேருக்கு டேக்ஸ் கட்டுறான், நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ சம்பளம் ஹையாக இருக்கிறது நம்ம ஊரில் எஸ்பெஷலி சம்பளம்லாம் ஜாஸ்திங்கிறான்ப்பா, அதெல்லாம் பெரிய விஷயமா, ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ கிளியராக எனக்கு நிறையா சம்பளம் வேணும்னு கேட்குறானோ அவன் தான் கரெக்ட். ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக பேசுகிறான், எல்லாருக்குமே வேணும். இன்னொரு 10 ரூபா தரேன் பணம் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ பைசா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் மோர் தென் த மணி, யாரோ உன்னை நம்பி இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா உனக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதுக்கு டெலிவர் பண்ணால் சம்பளம் கொடுப்பான், சும்மா கொடுப்பானா? சான்ஸே இல்லை. ஸோ ஏதோ டெலிவர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் மீனிங்ஃபுல். ரைட். ஸோ த மணி அலோன் கேன் டேக் யூ பிளேசஸ். இந்த பைசா இஸ் கன்வேயிங் தட் உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது, நல்ல ஸ்கில் இருக்குது. சூப்பர் இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் இஸ் இந்த பைசாவோட செகண்ட் பார்ட். இது ஒரு வேரியன்ட் தான், ஒரு செகண்ட் ஐடியா. 1-2 1A கரியர் ட்ரெஜெக்டரியே மாறிடும். ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிச்சுட்டு நம்ம இந்த ட்ரெஜெக்டரியில் போகிறோம்னா இதில் 5 years கழிச்சு என்ன சம்பளம் இருக்குமோ அந்த சம்பளம் ஃபஸ்ட் இயரே இருக்கும். அதனால் அது ஃப்ளாட்டுன்னு கிடையாது. இது அதில் கேட்சப் பண்ணிட்டு கிடையாது, அங்கேருந்து மேலே போகும். 35 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ ஹைக் இருக்கும்? அதெல்லாம் இருக்கவே இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனோட ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஹைக் இருக்கவே வாய்ப்பு இருக்குது. அந்த ஹையர் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓவர் அ லாங் டேர்ம் கரியர் பே ஆஃப் ஹையராக இருக்கும். உட்காந்து உழைக்கணும். 5 லட்ச ரூபா எங்கேயா 4 லட்ச ரூபா எங்கேயா சம்பளம் வாங்குறோன்னா அவங்க இல்லை 10 கேள்வி கேட்பாங்க. ஏன் இது பண்ணிட்டியா, அதை முடிச்சிட்டியா, ஏன் அதை பண்ணி முடிக்கல, இது ஏன் ரிலீஸ் ஆகலான்னு கேட்பாங்க. 35 லட்ச ரூபா சம்பளம் கேட்குறேன்னா இன்னும் 1000 கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இன்னும் 10 பேர் கேள்வி கேட்கணும். வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அதிலலாம் டவுட்டே இல்லை. பட் அதுக்கு ஒரு பே ஆஃப் இருக்கும், ஃபுல் ட்ரெஜெக்டரியே மாறிடும். ஸோ ரொம்ப முக்கியம், ரொம்ப எசென்ஷியல். ஒன்று ஃபினான்ஷியலி இட் இஸ் எசென்ஷியல். 2 கான்ட்ரிபியூஷன் ஆட் மீனிங்ஃபுல். நிறைய சம்பாதிச்சிங்கன்னா நிறைய டேக்ஸ் கட்டுறீங்க, ரெண்டுமே பிக் டிக்ஸ். 3வது மீனிங்ஃபுல்லாக ரோல் இருக்கும். இப்போ ஒரு 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா அட்டெண்டன்ஸ் போட்டியா, கையெழுத்து போட்டியா, வந்தியா, 9 மணிக்கு வந்தியா, 6 மணிக்கு போனியா, எல்லாம் ஃபைன் பண்ணியா, டீட்டெயில்ஸ் இருக்குதா, அன்றைக்கி ஒரு நாள் நீ கையெழுத்து போடாமல் போயிட்ட பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. 35 ரூபா சம்பளம் வாங்கினா போர்ச்சா நீ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுப்பா பொறுப்பாயிருன்னா அது கிவன். அதுக்காக 35 லட்சம் கொடுக்க முடியாது. ஸோ கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நீ அதை போய் மைசூரில் டெவலப் பண்ணுன்னு சொன்னால் அந்த டெவலப் பண்ணுறவனுக்கு தான் அந்த சம்பளம். இந்த கதவை பூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அந்த சம்பளம் கிடையாது. ஃபைன். ஸோ அந்த வேல்யூ ஆஃப் த ரோல் இட் செல்ஃப் வில் எக்ஸ்பேண்ட். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக எம்பிஏ பண்ணலாம். ஒன்று இந்த மணி ஆஸ்பெக்ட், 3-4 சரௌண்டிங் ஆஸ்பெக்ட் நான் அதை சொல்லிட்டேன். பட் அது முக்கியம், அது எசென்ஷியல். அது அப்படி பைசாக்காக போகிறோமே அது சீப்புங்கிற ஆட்டிடியூட் கிடையாது, ரொம்ப க்ரூஷியல். கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு வேல்யூபிள் எக்கனாமிக் கான்ட்ரிபியூட்டர்னு இருக்கிறது திங் ஆஃப் ப்ரைட். ஃபைன். அது இருக்கணும், அதில் ஒரு பெருமை, ஒரு இது இருக்குது. ரெண்டாவது, இப்போ எங்கே ஒர்க் பண்ணாலுமே சம்டைம்ஸ்
ஒரு ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது முக்கியமாயிடுச்சு. ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு 35 இயர்ஸ் வாஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் முக்கியம். இந்தியாவில் எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு சேர்ந்துடணும். இந்தியா இண்டிபெண்ட் ஆனவுடனே பெரிய ஸ்டீல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறேன், பியூரோக்ராட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா அதில் ஒரு பெருமை, அது ஒரு கரியர் பார்த்து ஒரு 85-90 வரைக்குமே அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டர், இப்போயுமே கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஒரு மரியாதை உண்டு. இன்ஃபேக்ட் நார்த்லலாம் ஒன்றுமே உண்டு. அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸ் பிகேம் த ப்ரைட் திங். நான் வந்து அந்த இதை பண்ணுறேன், அண்ட் ஐம் ஒர்க்கிங் இன் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஆக்சென்ச்சர்னா அதில் எம்என்சி, அதிலலாம் ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு க்ரோத் இருக்குது, ஒரு லேர்னிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஐ திங்க் அடுத்த ஃபேஸ் வில் பி ஃபார் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும், இல்லை ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ரோலில் இருக்கணும். நான் பாட்டுக்கு வருவேன், என் வேலையை பார்ப்பேன், நான் போவேன் அப்படிங்கிற ஃபண்டாலேருந்து நம்ம கம்பெனி எங்கேருந்து காசு பண்ணுது. இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் எவ்வளோ நல்ல கம்பெனி, அவங்களுக்கு எப்படி ரெவென்யூ வருது, அவங்களால எப்படி ப்ராஃபிட்டபுளாக மேனேஜ் பண்ண முடியுது. அந்த கம்பெனிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனாக்கா, அப்பா நல்லா இருக்குல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டு, ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெவென்யூ இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஸ்கில் வேல்யூபிள் ஆகிடும். இந்த கம்பெனி தேருமா, நிறையா ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க, அங்கங்கே நியூஸ் வருது, பட் ஆனால் ப்ராஃபிட்டே இல்லையா, இன்னும் ஒரு வருஷத்தில் மூடினாலும் மூடிடுவாங்க. நம்ம லைஃப்பில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் அது ரொம்ப இன்டெக்ரல் ஆகிடும். நாளைக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறனாலும் ஒரு கம்பெனி ஏ குட் பி ஆஃபரிங் 4 lakh சேலரி, கம்பெனி பி குட் பி ஆஃபரிங் 6 lakh சேலரி. ஆனால் பிக்கு ஃபண்டமெண்டல்ஸே இல்லாமல் இருக்கலாம், அவங்க எப்போ வேணால் மூடலாங்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ என்ன சொல்லணும், இப்போ இங்கே போனால் கற்றுக்கலாம், 2 வருஷம் கரியர் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு கம்பெனிக்கு போய்க்கலாம் நிறையா சம்பளத்துக்கு, அங்கே போய் மாட்டிக்கிட்டு இழுத்து மூடிட்டானா எல்லாமே போயிடும், நம்ம இதுக்கே போயிடுவோம் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். ஸோ போக போக அந்த எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப க்ரூஷியல். பைசா இருந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, ப்ராஃபிட்டபிலிட்டினா என்ன, எக்கானமினா என்ன, ஜிடிபினா என்ன, இப்படிங்கிறாங்க அப்படிங்கிற பேசிக் ஃப்ரேம் ஒர்க்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி கரியரில் இருந்து நல்லா பண்ணணும்னு நினச்சாக்க, நான் என்னோடய ஜாப்லாம் எனக்கு சூப்பராக தெரியும்பா, அந்த ப்ராஃபிட்டு, ப்ராஸுமா, லாஸுமா, கமர்ஷியலுமா, சேல்ஸுமா, ட்ரான்சாக்ஷனுமா, அதெல்லாம் நமக்கு புரியாது. ஆனால் வேலை கொடுத்தா சூப்பராக பண்ணுவேன்னா சூப்பராக பண்ணுவீங்களா இருக்கும். ஆனால் உங்களோட ஜாபுக்கு ஒருத்த 15 லட்ச ரூபா வாங்கிட்டு இருப்பான், நீங்கள் 6 லட்ச ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க. அது அவ்வளோ கேட்க முடியும், அதில் அவ்வளோ ரெவன்யூ இருக்குது, நம்மளால் அவனுக்கு அவ்வளோ ஆதாயம் இருக்குன்னே புரிஞ்ச முடியாது. அதுக்காக பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். எம்பிஏ பண்ணலைனாலுமே பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூ மஸ்ட் ஆட். எஸ்பெஷலி இந்தியா போகிறதுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனரியலாக இருக்கிறதுக்கு வேல்யூ இருக்குது, ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கே வேல்யூ இருக்குது. ஆண்டர்ப்ரனராக இல்லைனாலும் ஆண்டர்ப்ரனரியலாக இருக்கணும். நானே சொந்த தொழில் வச்சுக்கலனாலும் சொந்த தொழில் வச்சுருக்கிறவன் என்னெல்லாம் யோசிப்பானோ அந்த மாதிரி யோசிக்கிற திறமை வேணும், அண்ட் அந்த இன்க்ளினேஷன் வேணும், அந்த ஆட்டிடியூட் வேணும். அது டெஃபினட்டாக முக்கியம். இதுக்கப்புறம் இதெல்லாம் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ். எம்பிஏல என்ன கிடைக்கும், எதுக்கு எம்பிஏ தேடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் இது ஒரு பியர் குரூப் இருக்கும். நல்ல காலேஜ் படிச்சிங்கனாக்க உங்கள் கூட படிக்கிறவங்களோட ஆப்டிடியூட் எங்கேயோ இருக்கும். அவன் 99% வாங்கினா தான் கேட்லாம் அங்கே வரவே முடியும், இல்லை 90% வாங்கினா தான் அங்கே வரவே முடியும். அது கஷ்டம். இந்தியாவில் டாப் 10% இருக்கிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லை. அவ்வளோ நல்லா பண்ணுறவங்க அங்கே வந்திருக்காங்கன்னா அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ரெண்டாவது யூல் ரியலைஸ் சில பேர் அப்படியே ஜீனியஸ் இல்லை, என்னோட ஷார்ப்பாலாம் எங்கள் ஊரில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நமக்கே தோணும். ஆனால் சூப்பராக மேனேஜ் பண்ணுவான் டைமை, அழகாக ஹேண்டில் பண்ணுவான் பீப்புளை, வண்டர்ஃபுல் ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு வேலைக்கும் ஒரு லொக்காலிட்டிக்கும் நல்ல மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அந்த பியர் குரூப் இன்ட்ராக்ஷன், ஹை குவாலிட்டி பியர் குரூப் கேன் செட் யூ அப் ஃபார் லைஃப். நிறையா இடத்துல நம்மளே மாட்டிப்போம். சில இடத்துல போகாத எங்கே போனாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. இந்த நொச்சு பிடுங்கலையே போய்டும் லைஃபு. இவன் அவனை பற்றி புலம்பும், இவனை பற்றி அதுலேயே ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் போய்டும். ஒரு டீ கடைக்கு போனாக்கா அப்படியே இது, தண்ணி குடிச்சு வந்தாக்கா அப்படியே இது, ஏதோ ஒரு இதை தாண்டி நம்ம ரைஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் யாருக்கு இருந்தாலும் எம்பிஏங்கிறது ஒரு நல்ல ரூட்டு. நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரூட்டு. ஒரு நல்ல பியர் குரூப், நல்ல டீச்சருக்காக கஷ்டப்பட்டு படித்து அந்த பிராண்டை நம்ம இதில் வாங்கணுங்கிறதுக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. ஐ கேன் டெல் யூ தட் எந்தாவது ஒரு ஐஐஎம்மில் போய் படித்து ஐஐடியில் போய் படிச்சுட்டு வந்தால், அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த ஹாஸ்டலில் இருந்தால், அந்த பசங்களோட பழகினா ஒரு வியூ ஆஃப் ஐ டிமாண்ட் மோர் அவுட் ஆஃப் மை செல்ஃப். நான் நல்லா பண்ணுவேன், என்னோடய இன்ஸ்டியூட் பேரை காப்பாற்றுறதுக்காக நான் அதை பண்ணேன், இந்த மாதிரிலாம் சீப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அதுக்கு ஒரு சூப்பர் வேல்யூ இருக்குது. அது ஃபைனல் இன்டான்ஜிபிள். அந்த பியர் குரூப்பு, அந்த நெட்வொர்க்கு, அந்த இடத்துல படிக்கிறது, அந்த ஹாஸ்டல், அந்த மஹோல், அந்த அட்மாஸ்பியர், அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது. நான் படித்த காலத்தில் இவன் படித்தோம்ப்பா, இதை படித்தோம், காலேஜ் கிடச்சதுன்னு பண்ணோம், இதுக்கெல்லாம் பெரிய வேல்யூ இல்லை அப்படின்னு நான் நிறையா சொல்லிட்டு இருந்தேன். அது யாரோ எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணாங்க, தம்பி நீ அங்கே படிச்சுட்ட, அதனால் அப்படி சொல்கிற, அதோட இருக்கிற வேல்யூவை நீ ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ணல. அந்த மாதிரி கேம்பஸில் ஆஹா நம்ம பண்ணியிருக்கணுமேன்னு நினைக்கிறவங்கள பற்றி நீ யோசிச்சா தான் உனக்கு அது புரியும் அப்படின்னாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். ஸோ ஐ ஷுட் நாட் டேக் தட் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து யூடியூப்லலாம் பேசுகிறோம், நான் அப்படி தானே விட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது டெஃபினட்டாக.
ஸோ அதுவும் ஒரு ஒரு ஃபைனல் லேயர் தட் ரவுண்ட்ஸ் யூ ஆஃப். அதுக்கு சூப்பர் வேல்யூ இருக்குது. இதெல்லாம் முக்கியம், அதுவும் முக்கியம். அதனால் எம்பிஏ பண்ணால் நான் எம்பிஏ எதுக்கு பண்ணோன்னா, சார் நல்ல பிராண்ட் இருக்கணும் சார், நிறைய சம்பளம் கிடைக்கணும், சூப்பர் வேலை பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஒரு கேப்பபிள்னு ப்ரூவ் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ரூட் எம்பிஏ 100% எஸ். எல்லோரும் எம்பிஏ பண்ணுமா? வேணாம். எம்பிஏ பண்ணால் தான் இதெல்லாம் பண்ண முடியுமா? இல்லை. எல்லோரும் எம்பிஏ தான் பண்ணுவோம், கண்டிப்பாக கேட்டது அதெல்லாம் நான் சொல்ல. நான் கேட் எழுதி இந்த எம்பிஏ படித்து எம்பிஏ வழியாக ஒரு ரூட் எடுத்துக்கிட்டு எனக்குள்ளே அந்த திறமை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுற அவென்யூ டெஃபினெட்லி அவைலபிள் அண்ட் சூப்பர் பவர்ஃபுல். அதை விட்டுறாதீங்க. சூப்பர் ஃபோக்ஸ். பெஸ்ட் விஷஸ்.